ஐயோ மகராசி. வேறங்க ஊருவா இறால் ஊருவா கொஞ்சம் புளிப்பு சுவையா இருக்குமே கூட. புளிப்பும் இப்போ பவுக்கம் மாதிரி அப்படி கொடுப்பு காய்ச்சி. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான காணொலி தான் பார்க்க போறீங்கன்னு. ஓகே, அப்போ என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சமையல் காணொலி தான். நீங்கள் வந்து இந்த தேசிக்காயில் செய்த ஊறுகாயை பார்த்துருப்பீங்க, மாங்காயில் செய்த ஊறுகாயை பார்த்துருப்பீங்க, இந்த நெல்லிக்காயில் செய்த ஊறுகாயை பார்த்துருப்பீங்க, இப்படி கணக்க விதமான ஊறுகாயை பார்த்துருப்பீங்க. ஆனால் எண்ணத்தில் செய்த ஊறுகாயை பார்த்துருக்க மாட்டீங்கன்னா இறால்ல செய்ய போகிறோம் இன்றைக்கு ஒரு ஊறுகாய். அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இறாலில் ஒரு ஊறுகாய் வந்து இன்றைக்கு செய்ய போதும் ரஞ்சினி. இன்றைக்கு நான் சாப்பிட போகிறேன், எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் அப்படியே தொடர்ந்து வீடியோவை பார்க்குறீங்க என்ன? ஓகே, வீடியோக்கு போறதுக்கு முன்ன வீடியோ என்ன செய்யணும்? எல்லாருமே லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஆல் அண்ட் பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு நிறைய தாங்க. நீங்க கொடுக்குற ஆதரவால உண்மையா சொல்றேன், எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். எங்களுக்கு வீடியோவை தொடர்ந்து செய்து போடணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு என்ன. உண்மையிலேயே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எங்களால போகக்கூடிய மாதிரி இருக்கு என்ன. இப்ப நாங்க வந்து உங்களுக்காக ஒரு பாரம்பரியமான முறைகள்ல நாங்கள் வந்து சமையல் காணொலிகளை தாரதுக்கு இருக்கிறோம் என்ன. ஓகே, அப்ப வீடியோவை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரிங்க ரஞ்சி, வாங்க ரஞ்சி பிடி எடுண்ணே. என்ன விலை? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அடுப்பை மூட்டுவோம். இனி ஏற்கனவே எல்லாம் முடிய கழுவி வச்சு கிடக்கு. இதில் இப்போ மண் சட்டியை வைப்போம். ஓகே, வச்சு சட்டி கொஞ்சம் சூடாகட்டும் என்ன. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சட்டி சூடாயிட்டு இதுக்கு வந்து எண்ணெய் விட போகிறேன். எண்ணெய் கொதிக்க விட்டி இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இறால் எல்லாம் படிவா கிளீன் பண்ணி இதுக்கு வந்து உப்பு, மஞ்சள் தூள், மெட்ட தூள் எல்லாமே போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சிருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. இதுல வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இறாலை கொஞ்சம் கொஞ்சமா தான் போட்டு பொரிக்க போறேன். ஓகே, இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இறால் வந்து பொரிக்கணும். ஏன்னா ஊறுகாய் தானே. இப்ப இன்றைக்கு வச்சு சாப்பிடுறோம் இல்ல, இது வந்து 5-6 நாளைக்கு நாங்கள் வச்சு சாப்பிடக்கூடிய சாமான். இப்ப வந்து இறாலை வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கிளறி விட போறேன். இப்ப இறால் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல்லா டீப் ஃப்ரை ஆகணும் இல்ல, ஒரு 3/4 பதம் வேகினா காணும். நல்ல வாசம் உண்டு வருது ரஞ்சினி. நாலண்டாலே வாசம் தானே. எனக்கு என்ன பயம் சொல்லும் கொடுசான். இறால் ஊறுகாய் செய்ய முன்ன நீங்கள் அரைவாசி இறால் முடிக்கிறீங்களோன்னு ஒரு பயம். ஆசையா இருக்கு என்ன. பொரிஞ்சிட்டான் ரஞ்சி. பொரிஞ்சு வந்துட்டுது, நாங்க இதை எடுப்போம். ஓகே, ஒன்று சாப்பிட தாங்கல் இருக்காங்க. நான் சொன்னான் தானே இப்ப எல்லாம். ஓகே, வா எடுப்போம். அம்மா கொடுப்போம். இதை அப்படி இருக்கண்டே சுடும் அம்மாவை. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு என்ன. பாவம் நான் ஐயோ இதுக்கு ஒரு வெள்ளை புட்டு இருக்கணும். இது அடுத்த பட்சா செம்மையா இருக்கும்மா என்ன. மசாவோட சாப்பிட செம்மையா இருக்குண்டா. ஆனால் இதெல்லாம் வந்து பழகினீங்கல்ல கேட்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் படிக்க எங்கட
ஹாஸ்டல் பிள்ளை ஒரு அந்த அம்மா செஞ்சுன்னு வந்துவா. அப்ப எனக்கு அப்பேக்க என்னன்னு சொன்னா சரியான விருப்பம். அதே அது அப்படி செஞ்சுன்னு வந்துவான்னு சொன்னா இப்ப நாங்க ஹாஸ்டல்ல இருக்கிறது தானே. அப்பேக்குள்ள வந்து இப்ப இந்த மீனுக இறால் இதுகள்ல ஊறுகாய் செஞ்சுன்னு வந்து நம்ம சொன்னா கொஞ்ச நாளைக்கு நாங்கள் அதை வச்சு ஒரு சோறோடையோ இல்ல இது 1 மாசத்துக்கு போல ஆனா நாங்க 1 மாசம் வரைக்கும் வச்சிருக்கோம். இந்த மாசத்துக்கு இந்த சுவைக்கேனப்பா அச்சோ வெள்ள புட்டுக்கு இந்த பொரிக்கல் சாப்பிடணும் போற லெவல்ல இருக்கு. அம்மாடா கதையை பார்த்து எனக்கு ஐயோ இப்படி ஒரு மாமியார் கடைக்கு நான் கொடுத்தல சாடிக்கு எத்தனை மூடியல சும்மாவா மாமியார்ட வேறாட்டு வாங்குறேன்டா. மாமியார்ட்ட வேறாட்டு வாங்குற பெரிய கஷ்டம் தானே, பயங்கர கஷ்டம். அச்சோ நல்லா இருந்தாலும் சிலர்கள் நல்லா இல்லைன்னு அப்படி அம்மா சொல்லி இருக்கிறா எப்படியாவது? இல்ல 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 அம்மா ஒரு நாளுமே என்னன்னு சொல்றது எனக்கு மாமி மாதிரி இருந்தது இல்ல. நல்லா இல்லாட்டுமே இந்த மன நோக்கூடான்னு நல்லா இருக்குண்டுவா. அவாக்கு நான் சமைக்கிற சாப்பாடு கூட விருப்பம். அதேன்னு சொல்லுங்க. இப்ப எப்பவுமே நாங்க சமைக்கிற சாப்பாடு எங்களுக்கு டேஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியாது. மெத்தவே சமைக்கிற சாப்பாடு எங்களுக்கு நல்ல விருப்பமா இருக்கு. சோயா மீட்டு தக்காளி பழம் போட்டு ஒரு கிட்டத்தல் வைப்பாங்க. ரொட்டியோட சாப்பிட்டா இன்னும் அமுதமாக இருக்கு. சோயா மீட்டு தக்காளி பழம் அதே ஒரு நாளைக்கு காட்டுவோம் மட்டும் பம்பிடிக்க வேணே வேற இல்ல அந்த மாதிரி இருக்கு. எனக்கு என்ன கவலையண்டா என்ன இது காணுமோண்டு கவலை. இது காணுமா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடைசியா எல்லாமே பொரிச்சு முடிச்சாச்சுன்னு. இந்த இறால்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு சாப்பாடு செய்யலாம் தெரியுமோ? இந்த இறால் மூஞ்சியோ சும்மா டேஸ்டா இருக்கு ரஞ்சனி. அந்த வரையெல்லாம் செய்யறவே இல்ல இறால் மூஞ்சியில என்னம்மா? இறால் மூஞ்சியில சொதி வைப்பினம் பாருங்க. நாங்கெல்லாம் இங்க வச்சிருக்கிறோம். அந்த சொதியும் இது இடியப்பம் பிரட்டி அப்படியே அட்டிச்சா வேற லெவல்ல அதேன. சரியா? இனிமேதான் நான் இந்த ஊறுகாய்க்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் உங்களுக்கு காட்ட போறேன். என்னென்னு பாத்தீங்கன்னு சொன்னா இது சின்ன வெங்காயம். என்ன சின்ன வெங்காயம் நல்ல சுவையா இருக்கும். சின்ன வெங்காயம் மனம் போல நிறைய கருவேப்பமில. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா அங்கால அம்மா செஞ்ச வீட்டு கறிமிளகாத்தூள். இதுக்கு பாத்தீங்கன்னா வெந்தயம், கடுகு, மிளகு எல்லாமே பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுவும் அம்மா வந்து கிளீன் பண்ணி உப்பெல்லாம் போட்டு பதப்படுத்தின புளி. அதாவது இந்த புளிதான், இந்த புளிய மரத்தை கடையில இருக்கு இதே புளி தானே? அதே புளி. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா தூள் உப்பு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செத்தல் பல்லா வட்டி இருக்கிற உள்ளி. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இஞ்சி. சரியா? இவ்வளவு வந்து இந்த ஊறுகாய்க்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். ஐயோ என்ன செய்யறீங்க? ஊதி களைச்சு போனேன். என்னடா பஞ்சிட்ட மண் கோப்பமா என்ன சொல்ற? மண்ணால் செய்யப்பட்ட குவளை. இப்ப பாத்தீங்கன்னா அடுப்பு நல்லா எரியுது, எண்ணெயும் கொதிக்குது. இதுக்குள்ள வெங்காயம் போட போறோம். கொஞ்சம் எண்ணெய் காணாது, எண்ணெய் கொஞ்சம் போடுறேன். இங்க வரால மேடம் என்ன நடக்குது இங்க? நான் ரஞ்சி இது பிறகு காட்டுவோம் மட்டும் வச்சிருந்தேன். நான் பாராள என்ன பழக்கம் அவங்களுக்கு? இது நான் வந்து எல்லாம் சமைச்சு முடிய ஒரு வீடியோக்கு ஒரு ஏதாவது காட்டுவோம். கள்ளி அடியப்பா பாத்தியால. இப்ப பாத்தீங்கன்னா நாவல் பழ சீசன் இல்ல, அப்ப நாங்க இறால் வாங்கிட்டு வரைக்குள்ள நாங்கள் சாப்பிடுவோம் எல்லாரும் சந்தோஷமானு வாங்கிட்டு வந்தது. கிளவி தனி அடிக்குது அடியக்கு அங்க அடியண்டாடி மெரணாடி ஒரு வாய் புடியுங்க உள்ள ஒரு கேட்டு கேள்வியா இல்ல. சிச்சி எங்களுக்கு வேண்டாம், நாங்க ஒரு சாப்பிடவே கேட்பாரண்டு இல்ல, அந்த வாட்டை எடுத்து சாப்பிட நடக்கும். நாங்க கேட்டு எங்களுக்கு தர வேண்டாம். சரி என்ன பழக்க வழக்கம் மாதிரி
காலத்துல இருக்கிறாங்க. அதுக்குள்ள பெரிய கதை வேற என்ன சொல்லுங்க. என்ன கொஞ்சம் காலம் போட்டும், கொஞ்சம் காலம் போட்டும். நான் அங்க உங்களோட இருக்கிறேன், என்ன கொஞ்சம் கைதடியில விடுங்க. கைதல விட்டு தருவாங்க நாவல் பழமே. ஐயோ என்னம்மா நாவல் பழம் நல்ல வாசம் அடிக்கிறப்போ, இன்னும் வாசம் அடிக்கப்பா இது. என்னம்மா இப்ப எல்லாரும் அந்த இறால் பொரிச்ச எண்ணெய்க்குள்ள செய்ததால என்ன? ஐயோ இன்னும் வாசம் அடிக்குது. இப்ப எல்லாரும் நெப்பினா என்னடா கூட எண்ணெய் விட்டு செய்யறீங்களேண்டு. இப்ப இந்த ஏன் இந்த கொஞ்சமா கூட எண்ணெய் விட்டு செய்யறேன்னு சொன்னா, ஊறுகாய் இல்ல, இந்த ஊறுகாய் வந்து இந்த எண்ணெயிலையும் அந்த இறால் இது மற்ற இந்த புளியில தான் நாங்கள் அதை கடைசியில பிரட்டி எடுக்க போறோம். அப்படி எடுக்கா அது இந்த கெட்டு போகாத தன்மை வந்து கூட இருக்க முடியாத கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறது. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்க்கலாம், தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். எங்களுக்கு எது விருப்பமான எண்ணெயோ அதை சேர்த்துக்கொள்ளலாம். என்ன தேங்காய் எண்ணெயில சேர்க்கறது வந்து நல்ல வாசமா இருக்கு. நாங்க தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கொண்டு வந்துட்டுது. இதுக்குள்ள இனி நான் ஒரு 2-3 பச்சை மிளகாய், என்ன செத்தல் மிளகாய் சேர்க்கிறேன். இதுவும் வந்து வாசத்துக்காக. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வெட்டி வச்சிருக்கிற உள்ளி, இஞ்சி. இனி நீங்க இதுல நிக்க மாட்டீங்க டுசான். வாசம் சும்மா உங்களை சட்டிக்குள்ளேயே இழுக்கும். சட்டிக்குள்ள இழுக்கும். என்ன அது தெரியுமே அந்த பேய் படங்கள்ல, வா அருகே வா அருகே வா, அதே மாதிரி சட்டி என்ன கூப்பிடு. அதுதான் நல்லா இருக்கு, சத்தியமா சொல்றேன். இப்ப வேறுங்கோ மனம் போல் என்ன பழமொழி ரஞ்சினி அடிக்கடி சொல்லுவேன். இப்ப அவசரத்துக்கு மனம் போல் தூவோமோ, இந்த நல்ல இதா இருக்குன்னு. என்ன சேர்றீங்க ரஞ்சு? புளி. அவ புளிய வடிவா சொல்லவே இல்லை வேணும். புளிய வந்து ஊற விட்டு இருக்கிற வந்து கரைக்கிற சுகத்துக்காக நான் ஊற விட்டேன். நீங்களா? இனி நல்ல திக்கா சொல்லுங்க. திக்கா எடுத்து இவரை இப்படியாக விட போறேன். இனி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஊறுகாய்க்கு தேவையான இது பாத்தீங்கன்னா என்னென்ன, வெந்தயம், கடுகு, மிளகு. இது வந்து கறிமிளகாத்தூள். உங்களுக்கு தேவையான அளவு போடணும். இப்ப வந்து புளித்தண்ணி, தூள் எல்லாமே போட்டாச்சு. இனி இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த இறாலை வந்து இதுக்குள்ள போட போறேன். இனி அடுப்ப முடிஞ்ச அளவு கொஞ்சம் தணல்ல விட்டாலே நல்ல விட்டுட்டு இத வந்து கிளற போறோம். எல்லாம் யோசிப்பேன், என்னடாப்பா இது இறால் சம்பல் எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறேன். நான் என்னடா இது புதுசா இறால் ஊறுகாய். எல்லாரும் நினைப்பினம் என்னடா எல்லாமே போடுற உப்ப காணே இல்லையாண்டு. பாத்தீங்கன்னு சொன்னா இறால் வந்து பொரிக்கக்குள்ளேயே உப்பு, மஞ்சள், தூள் எல்லாமே போட்டுதான் பொரிச்சது. இப்ப இந்த ஊறுகாய் செஞ்ச முடியறதுக்கு நாங்க டேஸ்ட் பார்க்க போறோம். இந்த டேஸ்ட் எங்களுக்கு உப்பு கொஞ்சம் காணாட்டி நாங்க கடைசியா உப்பு போடுவோம். என்ன உப்ப கூட போட்டாலும் சாப்பிடலாத. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே அளவா பதமா வந்துட்டுது. உப்பும் வந்து நான் பார்த்தேன், நாங்கள் உப்பும் கணக்கா இருக்குது. சில பேருக்கு உப்பு காணாத மாதிரி இருந்தா நீங்க செய்யக்குள்ள உப்ப நீங்க ஆட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப என்ன மாதிரி சான் சட்டி இறக்கும் மகள பாப்பம் இருக்கா காயா இல்ல தாங்க பாப்பம் இருக்கா சொல்லிட்டேன். ஊறுகாண்டா கனநாள் வச்சு சாப்பிடுறது. இன்றைக்கு முடிச்சா ஊறுகாய் இல்ல. தாங்க இருக்கா இவளுக்கு முன்னால நான் சாப்பிட்டாதான் சட்டியால இறக்க போறேன்னா பொறுங்க பொறுங்க வார. வேறங்க ஊறுகா இறால் ஊறுகா கொஞ்சம் புளிப்பு சுவையா இருக்குமே கூட. புளிப்பும் இப்போ பவுக்கம் மாதிரி அப்படி கொடுப்பு காய்ச்சி
அப்படி இருக்கு அந்த புளிப்பு கூடவே இருக்கு செம்மையா இருக்கு என்ன இந்த ஊறுகாண்டாலே புளிப்பு தானே என்ன ஊறுகாண்டால தொட்டு சாப்பிடுற விஷயம் வந்து வச்சு சாப்பிடுறது தானே புளிப்பு கூட விட்டதான் கொஞ்சம் பழுதா போகாது சில பேர் வந்து விநாயகரி சேர்ப்பினோம் நாங்க வந்து விநாயகரி சேர்க்கல இந்த இதே விடுறோம் இப்ப அடுப்பால இறக்குறதுக்கான பதம் என்ன சொல்லுங்க அப்படி பிரிச்சு வரைக்கும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு மேல மிதந்து வரும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது அந்த பதம் வந்துச்சுன்னு சொன்னா அர்த்தம் என்ன இறக்கலாம் இறக்கி போட்டு நல்லா ஆற வச்சு போட்டு ஒரு கண்ணாடி போத்துல நாங்கள் அப்படி எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சோம்னு சொன்னா நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் இங்க பாருங்க யாருக்கு ஊறுகாய் வேணும் நான் இப்ப DHL அனுப்ப போறேன் அம்மா டேஸ்ட் பண்ண இல்லையோ அது அம்மா பாத்தியா நான் பௌக்க மாதிரி சாப்பிட்டேன் இங்க நாங்க நாளைக்கு அம்மா கொடுக்க போறேன் அம்மா போறோங்க நான் ஊதுவேன் இந்த புள்ளி எனக்கு முதல் செய்து தந்தவா நிரஞ்சி இங்க பாருங்க அங்க பாருங்க சாப்பிடுங்க அப்பம் சுமிங்க மேல் எனக்கு முதல் செய்து தந்த பதம் எப்படி செம்மையா இருக்குல்ல வாழ்க்கையில இன்றைக்கு தான் நான் முதல் அந்த 29 வயசு வரைக்கும் இன்றைக்கு தான் முதலா இந்த ஒளிச்சுட்டு வாக்கு முதலா நான் சாப்பிட்ட ஊறுவேன் இறால் ஊறுவேன் சத்தியமா சொல்றேன் செம்ம டேஸ்டா இருக்கு என்ன இப்ப நாங்க இதை கூட சாப்பிட்டு பார்ப்போம் என்ன சோறோட என்ன சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்கண்டு பார்ப்போம் இங்க பாருங்க வந்துட்டுதால இல்ல நீங்க 2 பேரும் சாப்பிடுறீங்க நீங்க எனக்கு தெரியல பாத்தீங்களே பாருங்க அப்படிங்க சரியா எடுங்க ரஞ்சி நல்ல பழக்கம் ஆசையா இருக்கு எனக்கு சாப்பிட முடிஞ்சிரும் சோத்தோட சாப்பிடு இதனால கொஞ்சமா செய்யறாங்க என்ன தனக்கு சாப்பிட ஊதி சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படியே இழுக்குதோ என்னங்க போவோம் சாப்பிடுவோம் ஓகே அதை வட்டி விடுங்க ஓகே நல்லா கழுவுங்க ஓகே நல்லா வாழையில கொண்டு குலையும் போட்டிருக்கேனே குலை போட்டுருக்கு கொண்டு பாருங்க பூசணிக்காய் எவ்வளவு பெருசா இருக்குன்னு என்ன சோற போடவில்ல மந்திக்கு முந்துறதுதானே ஓகே தேசிய உணவு வேணும்மா இப்ப ஊறுகாய போட்டு வாய் ஊறுது எனக்கு புட்டம்மா இதுக்கு புட்டு இது இன்றைக்கே முடிஞ்சிரும் போல ஊறுகாய் வச்சு சாப்பிடுறதுமா இதை வைப்போம்மா நாங்கள் ஒரு பேணிக்க ஒரு இரும்புன்றேன் என்ன கண்ணாடி போத்தலுக்க போட்டு வைப்போம் வச்சுட்டு அப்புறம் இன்னொரு நாளைக்கு எடுத்து சாப்பிடுவோம் நாங்க சரி போறோங்க இப்ப நான்ல வேற நடுவுக்கு அம்மா இது என்ன மனுஷியோட அப்பா இது என்ற கடவுளே நான் தர மூடன தொடங்குற வீடியோவைய கைதடியா வாரம் அப்படியே இருங்க ரெப்பண்டா வந்துருவேன் நான் வாரதுக்குள்ள சாப்பிட்டு ஓகே தொடங்குவாங்க ஓகே வெட்டி ஒரு பக்கம் டேஸ்ட் பண்ற முதல்ல சோறோட குழாச்சி இந்த உள்ளி எல்லாம் பாருங்க அப்போ ஐயோ என்னம்மா இது சத்தியமா சொல்றேன் வீடியோக்காக சொல்லல நிரஞ்சனி மேல சத்தியமா அவ்வளவு சுவையா இருக்கு எனக்கு இதெல்லாம் சாப்பாடு உண்மையா சொல்றேன் சத்தியமா இதே மாதிரி நீங்க வீட்டுல நீங்க செய்து சாப்பிடுவீங்களா இருந்தா நீங்க அவுட் உண்மையா சொல்றேன் சத்தியமா இதுல பார்த்து கொண்டு இருக்கிற நிரஞ்சனி மாதிரி இருக்கிற வீட்டு மனைவி மாதிரி இருக்கணும் தானே என்ன உங்களோட கணவன் மேருக்கு இப்படி செய்து கொடுங்க கொடுத்துட்டு எங்கள்கிட்ட முகத்தின் ரியாக்ஷனை பாருங்க அவர் சரி சரி அப்படி சுவையா இருக்குது நீங்க வடிவா பார்த்துருப்பீங்க எப்படி எப்படி செய்ததுன்னு சத்தியமா சொல்றேன் அப்படி செய்யுங்கோ அதோட இதுல இன்னொரு ஸ்பெஷல் இருக்குண்டா
இது வந்து ஒரு மாசத்துக்கு இருக்கு வேணா ரஞ்சினி. ம். இப்ப நாங்கள் வந்து இன்னைக்கு 1/2 கிலோ 1 கிலோ வாங்கினாங்க. 1 கிலோல வாங்கினதால எங்களுக்கு கொஞ்சமா இருக்குது. இது ஒரு 2-3 கிலோல செய்தா ஒரு இருக்கும் ஒரு எங்களுக்கு பொறுத்தவரை ஒரு கிலோ வைக்கான். ஐயோ நகராசி. ஓகேண்ணே, இந்த காணொலி இதோட முடிச்சுக்கொள்வோம். இதே மாதிரி நல்ல நல்ல காணொலிகள்ல உங்களை நாங்கள் தான் நன்றி, வணக்கம்.